Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய வசனம் மகிமையுண்டாவதாக. உங்களுக்கு மனமார்ந்த ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூலை 12ஆம் தேதி இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்க அருணாச்சல இயேசு கிறிஸ்து கிருபை செய்தார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவனை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், தேவ செய்தி கேட்க போகிறோம், திருவிருந்து எடுக்க போகிறோம், ஜெபித்து முடிக்க போகிறோம். எனக்கு அன்பார்களே, நான் வழக்கமாக சொல்வது போல குடும்பமாக உட்கார்ந்து வேத புஸ்தகத்தையும் ஒரு நோட்டு புஸ்தகத்தையும் பேனாவை வைத்துக்கொண்டு அதே போல திருவிருந்துக்கு ஆயத்தமாக ஒரு ரொட்டி துண்டு, பிஸ்கெட், ஜூஸ் இவெல்லாம் ஆயத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு தயாரிப்போடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்கள் செய்வார். ஆகவே இந்த நாள் ஆராதனைக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமைக்காக உங்களுக்கு அணிந்த ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டு செய்தீரே, நீர் பாராட்டின கிருபை பெரிது, இரக்கம் பெரிது, அன்பில்லை இல்லாதது ஆண்டவரே. உம்முடைய அளவற்ற கிருபை, உம்முடைய கரத்தின் கிரியை எல்லாம் இருக்கிறது என்று நாங்கள் படித்தோமே. அம்மட்டுமாக நீர் இந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி எனக்கு கொண்டு சேர்த்தீரே. கடந்த 11 நாட்களாக இந்த மாதத்தின் வருடத்தின் 6 மாதங்களை கழித்து இந்த மாதத்தின் 11 நாட்களை காண கிருபை செய்த அதற்காக கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது கூட நாங்கள் ஒரு சபையாக குடும்பமாக எங்கள் இல்லங்களில் உட்கார்ந்து துதிக்க போயிடும், ஆராதிக்க போயிடும். நாங்கள் எருக்கு துதி ஆராதனை ஒரு நாசிக்கு சுகந்த வாசனை இருக்கத்தக்க நீ அங்கீகரிப்பதாக துதி ஆராதனை செய்யும். தேவதாசனை தேவ சமுதிரை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். பரிசுத்தமான தம்மை அவர் மீது அபரிபத்தமாக அசைபாடி உங்களை மக்களாகிய நம்மை உற்சாகத்தோடு தேவனை துதிக்க ஆராய்க்க பாராட்டுவாராக. நீரை மயப்படும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அன்பின் ஆண்டவர் இரட்சகர் இயேசு நாமத்தினால மீண்டும் வாழ்த்துகிறேன். இப்போது நம்ம ஒரு சில நிமிடங்கள் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். இருந்த வண்ணமாய் ஒரு முழங்கால் போட முடிந்தவர் முழங்கால் போட்டுக்கொள்ள நிற்க முடிஞ்சா நீங்கள் கொஞ்ச நேரம் கத்தரை நம்ம அப்படி நம்ம ஆராதித்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம். கத்தர் நம்ம வாழ்க்கையில செய்த ஏராளமான நன்மைகளுக்காய் நமக்கு தாராளமாய் கத்தர் கொடுத்து வழி நடத்தினார் அல்லவா. கடந்த நாளெல்லாம் கத்தர் நம்ம நடத்தினார், எழுந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். இதுவரையிலும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு கூட அவரை நம்ம மகிமைப்படுத்தும். கத்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறையா. கடந்து வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறையா. தீமையான அனைத்தையும் நன்மையாய் மாற்றினீங்களா, அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு தத்தங்களை தந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே வழிநடத்தி வந்தீங்களே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வருடத்தை துவங்கி ஆண்டவரை கிட்டத்தட்ட நம்ம பாதி வருடத்தை கழிந்துட்டு ஆண்டவரே, ஆண்டவர் அடுத்த ஒரு பாதி வருடத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில தேவன் எங்களுக்கு விசேஷத்த பாதுகாப்பையும் விசேஷத்த பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் தந்து நீங்க நடத்தினீங்களே, அதெல்லாம் நினைத்து ஆண்டவரை நாங்களும் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்க ஏற்றி சுமந்து ஆண்டவரை தப்பு வைத்து கண்மலையின் வெளிப்பிள்ளைகளை வைத்து இந்த நாள் வரையிலும் ஆண்டவரை எங்களுக்கு விசேஷத்த பாதுகாப்பு தந்து எங்களுக்கு, எங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகளுக்கும், எங்களுடைய இனஜன பந்துக்களுக்கும் கர்த்தாவே விசேஷத்த ஒரு பாதுகாப்பை தந்து ஆண்டவரே நீங்க நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நடத்தி வந்த எல்லா பாதைகளும் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போராத ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல 1000 நாவுகள் இருந்தாலும் போதாத ஆண்டவரே. இப்படியே நாங்கள் துதித்துக் கொண்டிருந்தவரை உங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நாட்கள் போதாத ஆண்டவரே. அவ்வளவாய் நன்மை செய்தீங்களா ஆண்டவரே. அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறையா ஆண்டவரே. அனாதையா அலைந்து திரிந்து கொண்டு இந்த பூமியில ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை தேடி வந்து பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து அப்பா பிதாவே கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்து ஆண்டவருடைய மார்போடு அழைத்துக் கொண்டு அப்பா நீங்க நடத்தி வர அந்த கிருபைகளுக்காக நாங்கள்
துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களை உதவி செய்கிற தெய்வமே, இந்த பலவீன நேரங்களில் நடத்துகிறவரே, தடைகளெல்லாம் உடைக்கிறவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. என் எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இன்னொரு கூட சேர்த்து சொல்லுவோம், ஒருவரை மட்டும்தான். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி
மரங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, அம்மா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலையாலும் என் கிருபை ஒன்று விட்டு விடாமல் சொல்லி நம்ம எல்லாருக்கும் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே விசேஷ கிருபை நாளிலே எங்களுடைய சபையை எங்களுடைய குடும்பங்களை மூடட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் விசேஷத்தை கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, சங்கீதம் 29:11 தமது ஜனங்களுக்கு பலனை தந்து சமாதானத்தை அருளி அவர்கள் ஆசீர்வதிக்கின்ற அந்த வார்த்தை இந்த நாட்களில் சபைகளிலும் குடும்பங்களிலும் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் விசேஷ பலனைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. விசேஷத்தை கிருபைகள் இந்த நாளிலே எங்கள் மேல ஊற்றுவீராக ஆண்டவரே. விசேஷத்தை கிருபைகளை எங்கள் மேல ஊற்றுவீராக ஆண்டவரே. சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி சங்கீதம் 29:11 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, எங்களுக்கு பலனும் ஆண்டவரே சமாதானமும் ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே எங்கள் மேலே ஊற்றும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு நாளையும் நினைவாயிருந்து எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அவ்வப்போது ஆண்டவரே பூர்த்தி செய்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருகிற உம்முடைய மேலான கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்களை திறந்த ஆண்டவரே நாமத்தை உயர்த்துவோமா, அவருக்கு நன்றி சொல்லுவோமா. கடந்து வந்த பாதைகள் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த கடந்து வந்த பாதைகள் நினைக்கும் போது நிச்சயமா நாம் மௌனமா இருக்க முடியாது. தேவன் செய்த நன்மையை நினைக்கும் போது நம்முடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்த ஆனந்த கண்ணீரால நிறைக்கிற ஒரு நேரமாய் நம்மளுக்கு இது அமையட்டும். அதை நல்லா நினைத்து பாருங்க. தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. நமக்கு தெரிந்தவர் எத்தனை பேர் இந்த நாட்களில மறித்து போயிருக்கிறாங்க. அங்கங்கே அவங்க எவ்வளவு சம்பவங்களை கேட்கிறோம். ஆனா நம்மையும் பிள்ளைகளுடைய சொந்தங்களையும் பந்தங்களையும் தேவன் விசேஷத்த ஒரு பாதுகாப்பை தந்து விசேஷ கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறாரே. ஓ அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மலை போல நிற்கிற பிரச்சனை முன்பாக எப்பேற்பட்ட பிரச்சனை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இப்போது ஆராதிக்கிற வேலையிலே அது பனி போல மறைந்து விடும். கோலியாத்து போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் நமக்கு வேண்டிய பலனை தந்து கோலியாத்தை போன்ற பிரச்சனையில் முறியடிக்கத்தக்கதான விசேஷத்தை கிருபைகளை தருவார். தேவனை நாம் உயர்த்த 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 பிரச்சனை அம்மையும் குடும்பத்தையும் அதை ஆளுகை செய்து நடத்துமே. கைகளை திறந்து சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு
மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், இருக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மில் அன்பு செய்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். என் வாழ்க்கையில நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து நடத்துகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. சொல்லுவோமா? உமக்கு
உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஒருமுறைப்பட்டவராய் சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம் கூட நீங்க நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். இந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறையா. ஆண்டவரே, இந்த நாட்களுக்கு எங்களுக்கு வேண்டிய பலன், எங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம், எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுத்து அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய உடைமைகளையும் உம்முடைய வெளியேற பெற்ற பரிசுத்தமுள்ள ரத்தத்துக்குள்ள ஆண்டவரே நீங்க மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பாதத்துல இப்படியே சில நிமிடங்கள் உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்மை உயர்த்த, உம்மை ஆராதிக்க, தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக
நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சபையார் முழுவதையும் ஒவ்வொருவரையும் ரத்தத்துக்குள்ள மறைக்கிறோம்ப்பா. விசேஷமா ஆண்டவரே, இந்த நாட்களில இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் ஆண்டவரே அது படிப்படியா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அது இல்லாமல் போகும்படியா ஸ்தோத்தரிக்கையா. ஆண்டவர் இதனால தேசத்துல பயங்களும் திகிலும் ஆண்டவர் பேர்பட்ட ஆவியினால கட்டப்பட்டு இருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால விடுதலை செய்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்திய தேசம் முழுவதும் ரத்தத்துக்குள்ள முறைக்கிறோம். உலகம் முழுவதிலும் இந்த ரத்தத்துக்குள்ள மூடி நடத்துங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய நன்மையும் உங்களுடைய கிருபையும் மாத்திரம் இந்த நாட்களிலே எங்களை பின்தொடரும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறையா. தேவ கிருபையினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிரசனத்தினால எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனை துதித்தோம், ஆராதித்தோம். இப்பொழுது நம்முடைய தசமபாகங்கள் காணிக்கை மூலமாக தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அவனை ஏற்கனவே சொன்னது போல உங்கள் தசமபாகங்களை காணிக்கையிலும் ஒரு கவர்ல போட்டு வைத்துக் கொள்ளுங்க. இந்த கவர்ல நான் உங்க வலது கையில இடது கையில வைத்துக்கொண்டு வலது கை மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் அதற்காக ஜெபம் பண்ண போகிறேன். நாம் இந்த கொள்ளை நோய் காலங்கள் முடிந்த பிற்பாடு சபைக்கு வரும் பொழுது அது சபையிலே அந்த காணிக்கையிலும் தசமபாகத்திலும் நம்ம செலுத்தலாம். ஓகே, நீங்க அதை கையில வைத்துக் கொள்ளுங்க. நான் கண்களை மூடி நம் தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியத்திலே நம்ம உண்மை உத்தமா இருக்கத்தக்கதாக நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலே உமக்கென்று மனம் உயர்ந்து நாங்கள் காணிக்கையும் தசமபாகங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் அனுபவிக்கிற வெட்டுக்குறைக்கு எல்லாமே உங்களுடைய கரத்திலிருந்து வந்தது ஆண்டவரே. எல்லாம் நாங்கள் செய்த என்று பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. everything has come from you. For that we glorify the holy name. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதாரணமாக கொடுக்கக்கூடிய மனதை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, புள்ளி கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் தேவதாமே நீ கொடுத்த வாக்குத்தத்தின்படி இடங்கள்லாம் போக ஆஸ்வதிப்பதாக. இந்த மாதம் முழுவதுமாக இல்லை என்பது இல்லாத ஒன்றும் அவர்கள் செய்யும் பிரயாசத்தை எடுத்து ஆஸ்வதித்து தரவனுமாய் ஜெபிக்கிறோம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிப்புகிறதுக்கு ஆகாய்ந்து கொடுக்கிற தேவன் அந்த விதையை அளித்து அதை ஆஸ்வதித்து வர்த்திக்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் ஆஸ்வதியும் ஈரம் பின்றும் பொறுப்பட்டுக் கொள்ளும் வழிநடத்தும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. Thank you Lord. Praise the Lord. Hallelujah. ஜெபத்தோட தெரிவித்தல் பாட புத்தகத்திலிருந்து 259 பாடல் சேர்ந்து பாடுவோம். Thank you Lord. உடலத்தோடு உள்ளத்தோடு உற்சாகமா உன்னைக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தானே மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தானே மகிமை அடைகிறார். உடலத்தோடு உள்ளத்தோடு உற்சாகமா உன்னைக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தானே மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தானே மகிமை அடைகிறார். உடலத்தோடு உற்சாகமா உன்னைக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10 ஒரு பங்கு கொடுத்து பாரு,
பிரியமாயிருக்கிறார், இதிலே தானே மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தானே மகிமை அடைகிறார். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் வருவார் உன்னோடு. நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் வருவார் உன்னோடு. என்னை நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமை நன்மையா தினமும் வென்று. என்னை நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமை நன்மையா தினமும் வென்றிடு. உடல கொடு உள்ளத கொடு உற்சாகமா, உன்னை கொடு உப்பு கொடு சந்தோஷமா. உடல கொடு உள்ளத கொடு உற்சாகமா, உன்னை கொடு உப்பு கொடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தானே மகிமை அடைகிறார். இதிலே தேவன் இதிலே தானே மகிமை அடைகிறார். உடல கொடு உள்ளத கொடு உற்சாகமா, உன்னை கொடு உப்பு கொடு சந்தோஷமா. ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்ம அனைவரோடு இருப்பதாக. இந்த நாளிலும் நம்ம சபையாராய் சேர்ந்து தேவனுடைய ஆராதனைகளை கலந்து கொண்டு அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும், அந்த வார்த்தைகளை கேட்கவும், திருவிருந்திலே பங்கு கொள்ளவும், அவர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் விசேஷமாய் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நம்ம செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். அன்பின் தகப்பனே, நீர் வார்த்தையாய் இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். எந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபையினால் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உங்களுடைய அன்பு கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே விசேஷமாய் ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீங்க எல்லாரும் ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 4 அதிகாரம் தான் இந்த புஸ்தகத்தில் இருக்கு. இது அழகான ஒரு ஸ்டோரி போல இருக்கிறதுனால நீங்க அநேக முறை இதை நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த நாளிலே நமக்கு தேவையான போஷாக்கை இந்த அதிகாரங்களிலிருந்து தேவன் நமக்கு கொடுக்க வல்லமுள்ளவராய் நல்லவராய் இருக்கிறார். முதல் அதிகாரத்தை நம்ம தியானிப்போம். முதல் 5 வசனங்கள் அழகான ஒரு குடும்பத்தை குறித்து இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறது. யூதேய தேசத்தில் இருக்கிற பெத்லகேம்ல எலிமெலேக்கு, நகோமி, இவங்க 2 பேர்த்துக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. மக்லோன், கிளியோன். இப்படி ஒரு அழகான குடும்பம் பெத்லகேம்ல வசித்து வராங்க. நிறைவுள்ள வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஆசீர்வாதமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல தான் தேசமெங்கும் பஞ்சம் ஏற்படுகிறது. இந்த பஞ்சத்துல தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரத்தை தேடி, ஆகாரத்தை தேடி அவங்க பக்கத்து தேசமான மோவாப் தேசத்துக்கு கடந்து போறாங்க. குடும்பமாய் கடந்து போறாங்க. குடும்பமாய் அந்த கடந்து போகிற இடத்துலதான் அவங்களுடைய வாழ்க்கையே மாறுகிறது. கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த இடத்துல வாழ்றாங்க. அந்த 10 வருஷத்துல அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறது, தள்ளப்படுகிறது என்பதை இந்த முதல் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். இந்த முதல் அதிகாரத்துல நீங்க கவனமா வாசிங்க. இந்த வசனத்துல அவங்களுடைய வாழ்க்கை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அங்க அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல குடும்பத்தினுடைய தலைவர், அதாவது எலிமெலேக்கு, மரித்து போகிறார். இது அந்த குடும்பத்துக்கு ஒரு மகாபெரிய இழப்பு.
இந்த இழப்பையும் தாங்கிக் கொண்டு என்ன பண்றாங்க, அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அவங்க 2 ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் நிச்சயப்பட்டு நடக்கிறது. 2 மருமகள், அழகான மருமகள் அவருக்கு கிடைக்கிறாங்க. ஓர்பா, ரூத், இப்படி அழகான பெயர்களை கொண்ட 2 மருமகள் அவங்களுக்கு வாய்க்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, இந்த சந்தோஷம் அவங்களுக்கு அந்த இடத்துல நீண்ட நாள் இல்லை. ஏன்னா நகோமியுடைய மகன்களான மக்லோனும் கிளியோனும் இறந்து போறாங்க. இப்ப 3 பெண்கள், 3 பேரும் விதவைகளா இருக்கிறாங்க. அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள் எப்படி இருக்குன்னு நம்மளால யோசித்து பார்க்க முடியுது. ஏன்னா ஆண்கள் இல்லாத குடும்பம், சம்பாத்தியம் இல்லை, அந்த குடும்பம் வறுமைக்கு நேராக தள்ளப்படுகிறது. அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வின் ஆதாரமே போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மோவாப்ல. ஒரு நாட்கள்ல பெத்லகேம்ல வசதியா, நிறைவா, சந்தோஷமா, சமாதானமா, மகிழ்ச்சியோடு வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம். ஆனா இந்த தேசத்துல கடந்து வந்த உடனே எப்படியாவது இந்த தேசத்துல பிழைச்சு நம்ம முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த தேசத்துக்குள்ள கடந்து போறாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை புரட்டி போடப்படுகிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறது. அப்ப நகோமி இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய சொந்த தேசத்துல தேவன் அந்த தேசத்தை சந்தித்தார். அந்த தேசத்துல மழை பெய்கிறது, ஆகாரம் உண்டாயிருக்கிறது, விளைச்சல் உண்டாயிருக்கிறது, கோதுமையின் அறுப்பு காலம் துவங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்க விருப்பப்படுறாங்க. 2 மருமகளை அழைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. 2 மருமகள்கிட்டையும் பேசுறாங்க. வசனம் 7வது வசனம் 8வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவங்க 2 பேர்கிட்டையும் பேசுறாங்க. பேசி நான் இந்த மாதிரி என்னுடைய சொந்த தேசத்துக்கு நான் கடந்து போறேன், என் கூட வருவதற்காக உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷத்தோடு நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நகோமி தன்னுடைய மருமகளோட கிளம்புறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள பல கேள்விக்குறி. இந்த மருமகளுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்னால? இவங்க மோவாப் தேசத்து பெண்மணியா இருக்கிறாங்க. நான் போய் யூத தேசத்தில் இருக்கிற பெத்லகேம்ல நான் வாழ போறேன். ஆனா அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட இருக்கிறாங்க. அப்பதான் அவங்க யோசிச்சு சொல்றாங்க, மருமகளோட அன்பா பழகிறவங்க அவங்க சொல்றாங்க, என்னன்னு, நீங்க உங்க தேசத்திலேயே இருந்துருங்க. ஏன்னா இங்க இருந்தாவது உங்களுக்கு திருமணம் நடக்கும், பிள்ளைங்க பிறப்பாங்க, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனை சொல்றாங்க. ஆனா அதை 2 மருமகள்களும் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா ரூத்துடைய மனசுல தன்னுடைய மாமியை விட்டு போறக்கூடாது, தன்னுடைய மாமியோட தான் தங்கி இருக்கணும் அப்படிங்கிற ரூத்துடைய இருதயத்தில் ஆழமா அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஆனா ஒரு பால் என்ன யோசிக்கிறாங்க, சரி பரவாயில்ல, தன்னுடைய மாமி இவ்வளவு சொல்றாங்களே, சரி நம்முடைய தேசத்தை நம்முடைய ஊர்லயே நம்ம தங்கி நமக்கான வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பால் அங்கேயே தங்கிடுறாங்க. ஆனா ரூத்து தன்னுடைய மாமியோட கடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப மாமி ரூத்து கிட்ட மறுபடியும் கேட்கிறாங்க, உன் சகோதரி போயிட்டா, நீயும் போய் சந்தோஷமா அவங்களோட கூட வாழ, ஏன்னா இனி உனக்கு ஒரு வாழ்க்கைய நான் என்னுடைய தேசத்துல ஏற்படுத்தி கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, நீ போலாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா ரூத் மன உறுதியோட இருக்கிறாங்க. நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா தெரியும், 15வது வசனம், 1வது அதிகாரத்தில் 15வது வசனம், அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போகின்றான். அதற்கு ரூத், நான் உன்னை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அப்படி இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்த போது ஊரார் எல்லாரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமி என்று பேசிக் கொண்டார்கள்.
இப்படியா பத்திரிகைக்கு நடந்து வந்துட்டாங்க பேசிட்டு. ரூத்துடைய உள்ளத்துல ஸ்ட்ராங்கான முடிவு, மாமியோட தான் வாழணும், மாமி இருக்கிற இடத்துல தான் இருக்கணும், மாமி மரணம் அடைந்து அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்படுறாங்களோ அந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணப்படணும், மாமி ஆராதிக்கிற தேவனை தான் நான் ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவோடு கூட இந்த பெத்தலேமுக்குள்ள கடந்து வராங்க. என்னாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மாமியோட தான் அப்படிங்கிற ஒரு முடிவோட அவங்க வாழ வராங்க. ரூத் எடுத்த ஒரு நல்ல ஒரு முடிவு. அந்த 2 பேருமே விதவைகளா இருக்காங்க. ஏன்னா சந்ததி அற்று போயிடுச்சு, சந்ததி இல்லை. கணவனே இறந்து போறாரு, 2 மகன்களும் இறந்து போயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு சந்ததியும் இல்லை. ஏன்னா ஒருபால் மோவாப் தேசத்திலே தங்கிட்டாங்க, ரூத் மட்டும்தான் கூட இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலை தான் இவங்களுடைய வாழ்வு. இந்த நிலையில தான் தன்னுடைய சொந்த தேசத்துல வந்து தங்குறாங்க. ஜனங்க பார்க்கறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. நிறைவுள்ளவனால் வாழ்ந்த நகோமியா இது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா நகோமியுடைய இருதயத்தில் இருக்கிறத நகோமி வெளிப்படுத்தி தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றாங்க. என்ன இருதயத்தில் இருக்குது பாருங்க, எப்படிப்பட்ட வேதனைக்குள்ள அவங்க கடந்து வந்திருக்காங்கிறத இந்த வசனங்கள்ல நம்ம காண்பிக்கிறாங்க. 20வது வசனம், அதற்கு அவர், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறான் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். நகோமியுடைய உள்ளத்தினுடைய குமுறல், நகோமியுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனையை இந்த இடத்துல ஜனங்கள் மத்தியில் கூட்டி தீர்க்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்வு ஒரு முடிந்து போற ஒரு நிலையில காணப்படுது. அற்புதமா இருந்த ஒரு குடும்பம், நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம், சூழ்நிலை அப்படியே குடும்ப வாழ்க்கையை திருப்பி போட்டு ஒண்ணுமில்லாத நிலைக்கு கொண்டு வந்துச்சு. ஒண்ணுமில்லாத நிலையில தன்னுடைய சொந்த தேசத்துல வந்து வாழ்கிறாங்க. ஆனா இவர்களை தெரிந்து கொண்ட தேவன், இவர்களை அழைத்த தேவன், இவர்களை ஆராதிக்கிற தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவர் ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறார். சொந்த ஜனங்களை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர். அவர் தயவு பாராட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். நகோமிக்கு தன்னுடைய தயவை காண்பிக்க வேண்டும். நான் தயவுள்ளவர், நகோமியை வாழ வைக்க வேண்டும், நகோமிக்கு ஒரு குடும்பத்தை உண்டாக்கி கொடுக்க வேண்டும், நகோமியுடைய சந்ததியை நான் ஏற்படுத்த வேண்டும் சொல்லி தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஆனா நகோமிக்கு இது தெரியாது. ஆனா தேவனுடைய தயவு அவங்களை வழிநடத்தி கொண்டே இருக்குது, ஆச்சரியமா வழிநடத்தி கொண்டிருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கலாம். இந்த காலகட்டத்தில் பலருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம். நல்லா வாழ்ந்த குடும்பமா நம்ம இருக்கலாம், திடீர்னு வேலை போயிடுச்சு, வருமானம் போயிடுச்சு, மாசம் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில நம்ம கடந்து வந்துட்டோம். இனி என்ன பண்ண போறோம் வாழ்க்கையில? எப்படி நான் அந்த குடும்பத்தை நான் நடத்துவேன்? எப்படி என் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன்? எப்படி வாலிப பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? பலவிதமான கேள்விக்குறியோட கூட நம்ம இந்த நாள்ல காணப்படலாம். நகோமியுடைய குடும்பமும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கடந்து வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்து இனி என்ன பண்ண போறோம், எப்படி சாப்பிட போறோம், எப்படி வாழ போறோம், இனி நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, தேவன் என்னை எப்படிதான் நடத்த போறார் அப்படிங்கிற வாழ்க்கையின் நோக்கத்தையே இழந்து போயிட்டாங்க. ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மகா பெரியவர், அவன் நல்லவர், தேவன் கைவிடாத தேவன். அவருடைய தயவை நகோமிக்கு காண்பிக்கும்படி அவர் சித்தமுள்ளவராக இருந்தார். வந்து தங்கியிருக்காங்க. அடுத்த நாள் ஆகாரத்துக்கு ஏதாவது வேணும், அவங்க சாப்பிடணும், என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரூத் சொல்றாங்க பாருங்க, 2வது அதிகாரத்துல ரூத் சொல்றாங்க,
மோவாப் ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயலுக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே நான் கதிர்களை அறுக்கிக் கொண்டு போகிறேன் என்றார். அதற்கு இவள், என் மகளே நீ போ என்றார். தன்னுடைய மாமிட்ட சொல்லிட்டு, இன்னைக்கு நான் ஆகாரத்தை தேடி போறேன். ஆகாரம் எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியாது, எனக்கு எங்க வேலை கிடைக்கும்னு தெரியாது, யார் எனக்கு வேலை தரப்போறாங்கன்னு தெரியாது. ஆனா எப்படியாவது நம்ம சாப்பிட்டு வாழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையோட, அப்படிங்கிற ஒரு நிலையோட கூட ஆகாரத்தை தேடி போறாங்க. ஆனா தேவனுடைய தயவு மகா பெரியது. இந்த இடத்துல பாருங்க, அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுது, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதாக இருந்தது. அப்படின்னா தன்னுடைய மாமனாருடைய வம்சத்துல வர ஒருவருடைய நிலம் தான் இந்த நிலம், இந்த வயல் நிலம். கரெக்டா அந்த வயல் நிலத்துல சேர்ந்துட்டாங்க. அந்த வயல் நிலம் யாரு அப்படின்னா, அந்த நாட்கள்ல போவாஸ் என்கிறவர் அந்த யூதேய தேசத்துல மகா பெரிய செல்வந்தர். அது மாத்திரமல்ல, நல்ல மனிதர், தேவனுடைய கிருபையில நிறைந்து தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் இந்த போவாஸ். இந்த போவாஸை குறித்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நிழலை போல இருக்கிற ஒரு தன்மை உடையவர் தான் இந்த போவாஸ். இந்த போவாஸ் அந்த நாள்ல அங்கு கனம் பெற்றவராக இருந்தார். தேவன் அவர் மூலமா எப்படி இந்த குடும்பத்தை கட்டுகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடைசி சில வசனங்கள் 17வது வசனத்திலிருந்து 23வது வசனம் முடிய நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூத் இடத்துல போவாஸ் தன்னுடைய வயல் நிலத்துல விளைந்த அந்த கோதுமைகளை கொடுத்து அந்த நாள்ல அனுப்புவதை நம்ம பார்க்க முடிகிறது. 17வது வசனம் சொல்லுது, அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயல்களிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கிறதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கிறதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். அப்பொழுது அவள், இன்னார் இடத்திலே வேலை செய்கிறேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றார். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவு முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றார். பின்னும் மோவாப்பிய ஸ்திரீயாகிய ரூத், அவர் என்னை நோக்கி, அறுப்பு காலமெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் நீ என் வேலைக்காரர்களோடு கூடவே இரு என்று சொன்னார் என்றார். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறு வயலிலே மனுஷனுனை எதிர்க்காதபடிக்கு நீ அவள் வேலைக்காரிகளோடு போகிறது நல்லது என்றார். அப்படியே வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடு கூடியிருந்து தன் மாமியின் இடத்தில் தங்கியிருந்தார். இந்த வசனங்களை நம்ம கவனிக்கும் போது பாருங்க, போவாசுடைய வயல் நிலம் இந்த குடும்பத்தை ஆதரிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. தேவனுடைய தயவு இந்த நகோமிக்கு கிடைக்கிறது இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ரூத்துக்கு கிடைக்கிறது இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. போவாஸ் மூலமாக அந்த குடும்பத்தை ஆதரிக்கிற ஒரு வழியை, வாசலை
தேவன் அற்புதமாய் இவங்களுக்கு திறக்கிறத பார்க்கலாம். அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த வயல் நிலத்துல ஒரு சமாதானத்தை தேவன் அந்த இடத்துல கட்டளையிடுகிறார். நகோமிக்கும் சரி, ரூத்துக்கும் சரி, அந்த வயல் நிலத்துல வேலை செய்யற நாளெல்லாம் அந்த கோதுமை அறுப்பு இருந்து அந்த அறுத்து தீரும் மட்டும் அவங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல தேவன் வேலைக்காரிகளோடு கூட அவங்களுடைய எஜமானட்டையும் சரி ஒரு நல்ல ஒரு வழியை தேவன் திறந்து கொடுக்கறதை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதுதான் தேவன் காட்டுகிற ஒரு மகா பெரிய தயவு. நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவனுடைய தயவு இந்த நாள் இருக்குதுன்றது நீங்க விசுவாசிங்க. இந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் தேவன் நம்மை விட்டு விலகல, தேவன் நம்மை கைவிடல, தேவன் நம்மை ஆதரிக்கிறவராய், தேவன் நம்மை விசாரிக்கிறவராய், தேவன் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்ளுகிறவராய், தேவன் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த இடத்துல இங்க அதுதான் நகோமிக்கு நடக்கிறது, ரூத்துக்கு நடக்கிறது. போவாஸ் மூலமாக தேவன் அந்த குடும்பத்தை ஆதரிக்க தொடங்கிட்டார். போவாஸ் மூலமாக அந்த குடும்பத்தை தேவன் கட்ட துவங்கிட்டார். போவாஸ் மூலமாக சந்ததியை உருவாக்கும்படிக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்ய துவங்கிட்டார். இதுதான் தேவனுடைய தயவு. போவாஸ் என்ன பண்றாரு பாருங்க, இந்த குடும்பத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக அவருடைய உள்ளத்துல ஏவப்படுறார். அதற்கு நேராக தேவன் அவரை நடத்துறார். அப்படி நடத்தும் போது பாருங்க, 4வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, 4வது அதிகாரத்துல எப்படி அந்த ரூத்தை சுதந்திரமாய் அவர் அந்த பங்காய் எடுத்துக்கொள்ளுகிறார் என்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் அதற்கான முயற்சிகள் இறங்குறார். போவாஸ் முயற்சிகள் இறங்கி நெருங்கின ஒரு உறவு முறையான ஒருவர் இருக்கிறான். ஆனா அவனிடத்துல கேட்கும் பொழுது வயல் நிலத்தை விற்க போறாங்க, அதை நீ பெற்றுக்கொள்றதுக்கு நீ விருப்பமா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா அவன் சொல்றான், ஆனா நீ அதை நகோமியுடைய மகனான அந்த மக்களுடைய மனைவி அங்கே ரூத் இடத்துல நீ வாங்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது, இல்ல நான் என்னுடைய சுதந்திரத்தை நான் விட்டுக் கொடுக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடந்து போயிடறான். ஆனா அந்த இடத்துல ஊர்க்கார மத்தியில போவாஸ் இந்த குடும்பத்தை மீட்டுக் கொடுப்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே, சுய ரத்தத்தினாலே அவர் நம்மை சம்பாதித்திருக்கிறார். கரியத்துக்கு நம்ம கொல்லப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்முடையவர்கள், நம்ம தேவனுடையவர்களாக இருக்கிறோம், அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம், மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம், கர்த்தருடைய பங்காக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். அவருக்குள்ள நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது, அவருக்குள் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவருக்குள்ள நம்ம ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். போவாஸ் எப்படி ஆதரித்து இந்த குடும்பத்தை மீட்டு, இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டு, இந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு தலைமுறை 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 தலைமுறையாய் இந்த குடும்பம் பேசப்படும்படியாய், ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இந்த குடும்பம் எப்படி இந்த போவாசினால ஆசீர்வதிக்கப்பட்டதோ அது போல நம்முடைய வாழ்வும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகல. இந்த காலகட்டம் நம்முடைய வாழ்க்கையை முடித்துவிட போறது இல்லை. நாம ஒருவேளை நினைக்கலாம், இந்த சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையினுடைய எண்டுக்கு வந்துட்டோம் போல இருக்கு, இனி என்ன நடக்குமோ தெரியலையே, தேசம் எப்படியாய் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஒருவேளை நம்ம யோசிச்சு கொண்டிருக்கலாம். நாம எந்த இடத்துல முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் ஒரு காரியத்தை துவங்குகிறவராக இருக்கிறார். அவர் துவங்குகிற காரியம் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய புத்திக்கும் எட்டாததா இருக்கும். ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் மிகுந்த தயவுள்ளவர். இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து நம்மை வாழ வைத்து நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுல அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஏன்னா அவங்க நல்லா வாழ்றது, சந்தோஷமாய் ஜீவிக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது, பலனோடு இருக்கிறது, மகிழ்ச்சியோடு இருக்கிறது,
நாமத்தை உயர்த்துகிறது. இது தேவனுடைய சித்தம், இது தேவனுக்கு பிரியமானது. நகோமியுடைய சந்ததி, அதாவது எலிமெலேக்குடைய சந்ததி அப்படியே முடிந்து போகணும்னு தேவன் நினைக்கல, அந்த சந்ததியை கட்டணும்னு நினைச்சார். அதனாலதான் இவங்க நோக்கத்தை இழந்து மோவாப்புல போய் பெண் கொண்டு அந்த இடத்துல அவங்களுடைய சந்ததியே அற்று போனாலும், ஆனா தேவன் அவங்களுக்கு ஒரு புதிய தூக்கத்தை கொடுக்கிறார். ரூத் மூலமாய் ஒரு புதிய தூக்கத்தை கொடுக்கிறார். ரூத்தை போவாஸ் ஏற்றுக்கொள்கிறார். இது பெரிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். இது போலதான் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டுக் கொள்ளுகிறார். தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக அவர் வந்தாலும், தன்னுடைய சொந்த ஜனத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக வந்தாலும் அவர் உலக ரட்சகர். ஏன்னா அவர் இந்த உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு அவருக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய சிநேகிதர்களா இருக்கிறோம், அவருடைய பங்கா இருக்கிறோம், தேவனுடைய சுதந்திரமா இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். போவாஸ் எப்படி இந்த குடும்பத்தை மீட்டு இன்றைக்கு தலைமுறை 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 தலைமுறையா இந்த குடும்பம் பேசப்படுகிறது. ரூத்துடைய சந்ததிய தேவன் இந்த இடத்துல எழுதுகிறார். ரூத் இந்த பைபிள்ல இடம் பிடிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை மோவாபிய ஸ்திரீக்கு கொடுத்தார், அந்நிய ஸ்திரீக்கு கொடுத்தார். அவர்களை இந்த சொந்த ஜனத்தோடு இணைத்து தேவ நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். பாருங்க, இந்த சந்ததியில தான் தாவீது பிறந்தார், தாவீதுடைய வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நம்ம விசுவாசிப்போம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமா நம்ம காண முடியும். ஏன்னா அவருடைய வழி ரொம்ப ஆச்சரியமானது பாருங்க. ஏன்னா வனாந்திரத்துல அவர் வழியை உண்டு பண்ணுவார், அவாந்திரத்துல ஆறுகள் உண்டு பண்ணுவார். வனாந்திரத்தை கூட அவர் என்ன பண்ணுவார்னா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார். வறண்ட காடுகளை என்ன பண்ணுவார், அப்படியே செழிப்புள்ளதாய் மாற்றுவார். ஏன்னா அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவராலே எல்லாம் கூடும். இந்த காலகட்டத்தில் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். ஏன்னா காலம் அவருடைய கருத்தில் இருக்கிறது. காலங்களை ஆளுகிறவர் அவர், காலங்களை மாற்றி அமைக்கிறவர் அவர், சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிறவர் அவர். இந்த நாள்ல நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் மகா பெரியவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிப்போம். யோசித்து பாருங்களேன், நம்ம பார்க்கிறோம் 1 ராஜாக்கள்ல கூட இது போல ஒரு சம்பவம் நடக்குது. சாரிபாத்துல நடக்குது. சாரிபாத்துல ஒரு விதவை இருக்கிறாங்க. எலியா அவங்க அனுப்பப்படுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த விதவை இடத்துல போ, அந்த விதவைக்கு நான் கட்டளையிட்டேன், உன்னை பராமரிக்கும்படி அந்த விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க அந்த அதிகாரத்தை 17வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எலியா தீர்க்கதரிசி. அவர் சாரிபாத் ஊருக்கு கடந்து போறாரு. தேவனுடைய வார்த்தையை கேட்டு கட்டளையை கேட்டு அவர் கடந்து போறாரு. நமக்கு ஆகாரம் அங்கதான் கிடைக்கும் போல இருக்கு, இனி கேரித்து கிடையாது, காகம் நமக்கு இனி கொடுக்காது, ஆண்டவர் ஒரு வேற பிளான் வச்சுட்டாரு. அந்த பிளான் என்னன்னா சாரிபாத்துக்கு போய் சொல்றாரு. அங்க அதுவும் ஒரு விதவைகிட்ட போய் சொல்றாரு. ஒருவேளை எளிய யோசிச்சிருக்கலாம், அந்த விதவை ரொம்ப வசதியானவங்களா இருப்பாங்க, அந்த நாள்ல பஞ்ச நாள் தான், அப்போ அங்கேயும் பஞ்சம். நுழையும் பொழுதே ஒரு விதவை அங்க விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களதான் ஆண்டவர் சொன்னார்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. போய் கேட்கிறாங்க, அம்மா நீ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி, எனக்கு தண்ணி வேணும், எனக்கு கொஞ்சம் குடிக்க கொடுங்க அப்படிங்கிற. அவங்க தண்ணி எடுத்துட்டு வர போறாங்க. தண்ணி எடுத்துட்டு வர போகும்போது சொல்றாரு, அப்படியே எனக்கு ஏதாவது அப்பம் தான் கொண்டு வந்து கொடு அப்படிங்கிறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீ ஆராதிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், என் வீட்டுல ஒரு கலசம் என்னதான் இருக்குது, ஒரே ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, வேற அதை தவிர எனக்கு வேற ஒண்ணு இல்லை. எனக்கு ஒரு மகன் இருக்கான், ஒரு குமாரன் இருக்கான், நான் இப்ப இந்த விறகு பொறுக்கிட்டு இருக்கேன், இதை எடுத்துட்டு போய் நான் சமைச்சு சாப்பிட்டு இதோட எங்க வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இனி எங்களுடைய வாழ்க்கை சாவுக்கு நேரம் தான் கடந்து போகுது. இனி எங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு வேற ஒரு ஆதாரமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, எளியா கிட்ட சொல்றாங்க. எளிய யோசிச்சுக்கலாம், ஆண்டவர் என்னடா அங்க என்ன பராமரிப்பாங்க, பஞ்சக்காலம் தீரம் வரைக்கும் என்ன அந்த இடத்துல ஒரு விதவையை கொண்டு பராமரிப்பேன்னு சொன்னாரு ஆண்டவர். அதுக்கு அந்த விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அந்த விதவை என்ன சொல்றாங்க, அப்படியே நேர்மாறா சொல்றாங்க.
அவங்களுடைய நிலை அப்படிப்பட்ட நிலையில இருக்குது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை எண்டுக்கு வந்துடுச்சு. ஒரே ஒரு கைப்பிடி மாவு, ஒரே ஒரு கலசத்துல எண்ணெய், அவ்வளவுதான். அதுல அவங்க அப்பத்தை சுட்டு சாப்பிட போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இடத்துல ஒண்ணுமே இல்லை. இனி அவங்களுடைய வாழ்க்கை பட்டினி தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனா தேவனுடைய தயவு மகா பெரியது பாருங்க. தேவன் அவங்க இடத்துல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். எலியா அனுப்புறார், சொல்றாரு. எலியா சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் குடும்பமா கொண்டு வந்து கொடு, என்னுடைய வார்த்தையின்படி நீ செய். ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், நமக்கு இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் இந்த கலசத்துல எண்ணெய் குறைஞ்சும் போகாது, இந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவும் குறையாது. பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் இங்கிருந்து நமக்கு ஆதாரம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தையின்படியே நடந்தது. தேவனுடைய தயவு, அவருடைய தயவு மகா பெரிய. இந்த காலகட்டத்தில் நம்ம விசுவாசிப்போம். நம்மளை வழி நடத்துகிற தேவன் ஆச்சரியமானவர். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே வைத்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் சேர்க்கிறார். நிச்சயமாய் நம்மை வழி நடத்துகிற தேவன் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம எப்படி மேய்ப்பார்? புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் நடத்துவார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அவர் செயல்களிலே வல்லமையுள்ளவர், செயல்களிலே ஆச்சரியம் உள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. அவரை விசுவாசிப்பதினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நன்மைகள், அவரை விசுவாசிப்பதாலே நமக்கு கிடைக்கிற பாக்கியம், அவரை விசுவாசிக்கிறதுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற காரியங்கள் மகா பெரிய. நபவியுடைய குடும்பத்தை கட்டி தயவு பாராட்டின தேவன் சாரிபாத் விதவையுடைய நிலையை மாற்றி அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முடிகிற வரையிலையும் போஷித்து எலியாவையும் ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த காலகட்டங்களில் நம்மை போஷிப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்முடைய குடும்பத்தை கட்டுவார். தலைமுறை தலைமுறையாக நம்முடைய குடும்பம் நிலைக்கும், நம்முடைய சந்ததி பேசப்படும். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டாம். கொரோனாவுடைய கரத்துல நம்ம இருக்கணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். அதே போல இந்திய தேசத்துல நம்ம வாழ்ந்தாலும் இந்த தேசம் தான் நம்மை வழி நடத்துகிறது, இந்த தேசத்துலதான் நமக்கு எல்லாம் உண்டாயிருக்குதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அழகாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. என்ன அப்படின்னா, யாக்கோபுல அழகா எழுதியிருக்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை பரத்திலிருந்து உண்டாயிருக்கிறது. அங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதை நம்ம பெற்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனியும் நம்ம வாழ்வோம். இனியும் நம்ம இந்த பூமியில சிறப்பாய் நம்ம குடும்பம் வாழும். சிறப்பாய் தங்கி இருக்க போகிறது நம்முடைய குடும்பம். ஏனென்றால் நம்முடைய கருத்திலிருந்து நீங்க நினைச்சுக்காதீங்க, மற்றவங்க கருத்திலிருந்து நீங்க நினைத்துக்காதீங்க. நம்முடைய குடும்பம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஏன்னா அதை தான் ஆண்டவர் சொல்றார். பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்துல நம்மளை கொடுத்திருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை இழந்து போக மாட்டார். நம்மை வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தயவுள்ள தேவன். ஆண்டவரே, உங்களுடைய தயவு இந்த நாளிலே எங்கள் மேலும் எங்களுடைய குடும்பத்தின் மேலும் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசேஷமாய் நாங்கள் சபையாராய் நாங்கள் இருக்கிறோம். சபை என்பது கிறிஸ்துவின் குடும்பம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அது தேவனுடைய சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே நிச்சயமாய் எங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும். இந்த குடும்பத்திலே நிச்சயமாய் எங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும். இந்த குடும்பம் நிச்சயமாய் பூரணமாய் வாழும். இந்த குடும்பம் தலைமுறை தலைமுறையாய் சொல்லி வருகிற குடும்பம். ஏனென்றால் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்ட குடும்பம் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த நாளிலே உங்களுடைய தயவு எங்கள் மேல் இருக்கிறது என்பதை நம்பி ஆண்டவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாம் திருமணத்துக்காக ஆயத்தப்பட போகிறோம். நான் இருக்க சொன்னது போல உங்க வீட்டில் உள்ள அப்பத்தையும் பிரெட்டையும்
பிஸ்கட் வைத்துக் கொள்ளுங்க, ஜூஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டு திருவிருந்தெடுக்க போயிடும். குடும்பமாக உட்கார்ந்து கொள்ளுங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எப்படியாக படிக்கிறோம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என் ரிச்ச சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். இது தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட சரீரம். யோவான்ல படிக்கிறோம், நானே வானிலிருந்து நீங்க வந்து ஜீவப்பம், இதை உண்கிறவன் உட்கொள்கிறவன் என்றென்றுமே ஜீவிப்பான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஒரு ஆடையின் விளிம்பிலே 12 வயது பெரும்பாடு சிறிய குணமாக்கக்கூடிய வல்லமை இருக்கும் என்றால், அந்த ஆடையை தரித்த அருணாத் இயேசுக்கும் சரீரத்தை நமக்காக கொடுத்து உட்கொண்டு சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய சரீரத்துல எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்க யோசித்து பாருங்க. இந்த சரீரம் உங்களுக்கு அனுப்பிக்கப்பட்டது. பிதாவுடைய அகப்ப அன்பை நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் அகப்ப அன்பையும் நம்ம பார்க்க நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அவர் வரும்பொழுது நம்ம செய்து கொண்டே இருக்கின்றோம். அவர் சீக்கிரமாக வந்து நம்மை கூட்டிக் கொண்டு மகிமையில் சேர்க்க போகிறார். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய திருமண இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய திருவிழா எங்களுக்காக பிக்கப்பட்ட இந்த காலையில் நினைவு கூறுகிறோம். இந்த அப்பத்தை பிக்கும் பொழுது நாங்கள் அவருடைய சரீரம் எப்படி எங்களுக்காக, எங்கள் மீறுதலுக்காக, காயங்களுக்காக, எங்களுடைய நோய்களுக்காக பிக்கப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த அப்பத்தை பிட்டு உட்கொண்டு சொல்லியிருக்கேன், அதன்படி செய்கிறோம். அப்பா, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் திரு சரீரம். இது வாங்கி உண்ணுங்கள். இது உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் திரு சரீரம். நாம் அனைவரும் நம்முடைய திரு கரங்களில் உள்ள அந்த அப்பத்தை எடுத்து இயேசுவை நம்முடைய சரீரம் என்று சொல்லி விசுவாசித்து அதை நாம் உட்கொள்வோம். அதன் மூலமாக அவரிடமிருந்து சரீர சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்ற இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். பாருங்க, இது இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு உள்ளதெல்லாம் எனக்கு, எனக்கு உள்ளதெல்லாம் அவருக்கு. அதுதான் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை. இந்த இரத்தமானது நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கல்வாரி சிலுவை சிந்தப்பட்ட திரு ரத்தம். இது தூய திரு ரத்தம், அப்பலுக்கற்ற, சாபம் இல்லாத, நோய் இல்லாத தூய திரு ரத்தம். இதுல நித்திய ஜீவன் இருக்கிறது. இதை நாம் பருகும் பொழுது இந்த நித்திய ஜீவன் நம்முடைய நரம்பு நாளங்களுக்குள்ளாக, பிளட் வெசலுக்குள்ளாக சென்று எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளாக சென்று அந்த பலகீனத்தை எடுத்து பலத்தால் இடைக்கட்டி கழுகு சமானமாய் நம்ம வயதை 100 வயது போல கழுகு போல நம்ம வயதை மாற்றுகிறது. விசுவாசத்தோடு இந்த காலை வழியிலே நம்முடைய கரங்களில் உள்ள இந்த தாட்சி ரசத்தை, இயேசு திரு ரத்தத்தை நாம் பருகுவோம். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு திரு ரத்தம். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு திரு ரத்தம். எனக்காக சிந்தப்பட்ட இயேசு திரு ரத்தம். விசுவாசத்தோடு நாம் அனைவரும் நம்ம கரங்களில் உள்ள அந்த தாட்சி ரசத்தை பருகுவோம். இயேசு திரு ரத்தம் என்று சொல்லி பருகுவோம். தலைகள் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜூலை 12ஆம் தேதிக்காக, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம். அப்பா, உங்களுடைய சபையாக, உங்களுடைய மக்களாக சேர்ந்து உங்களை துதிக்க, ஆராதிக்க, உங்களுடைய திருவசனத்தை கேட்க நீங்கள் கிருபை பாராட்டினரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம். உங்களுடைய திருமணத்தில் பங்கெடுத்துள்ள கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உலகத்தில் பல பேருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, ஆனால் இது எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த சமயத்தில் கூட IPFA சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக விசேஷமான ஜெபிக்கிறேன். குறிப்பான வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் சுற்றி நீ வேலை எடுத்து பாதுகாத்துக் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்படியே செய்வீராக. ஒவ்வொருவரையும் சுற்றி நம்முடைய பரிசுத்த திறத்தை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. குறிப்பான வயதானவர்களுக்கு எந்த வயதிலும் இந்த கொள்ளை எதுக்கிட்ட வராதவனும் நம்முடைய ரத்தத்துக்குள்ள அவர்களை மூடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். மக்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராக. யார் யாருக்கெல்லாம் இன்னும் சரியா சம்பளம் கிடைக்கல, இயேசுவின் நாமத்திலே அந்த சம்பளத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறோமப்பா. யார் யாருக்கு என்ன பாதி சம்பளம் கொடுக்காம, சரியா சம்பளம் கொடுக்கவே இல்லையோ, நிறுத்தப்பட்டிருந்தோ, அதை இயேசு நாமத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, யார் யாரெல்லாம் புதிய ஜாப் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ இயேசு நாமத்தில் ஒரு ஜாபை அவர்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை கொண்டு ஒரு அந்தகார சக்தியின் நசரேயன் இயேசு நாமத்தில் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவளை கடிந்து கட்டி விரட்டுகிறோம் அப்பா. இயேசு நாமத்தில் we speak shalom to their house of Father God. அவங்களாம் ஒருமனப்பட்டவர்களாக குடும்பமாக அமர்ந்து தியானித்து துதிக்க ஆராதிக்க மயப்படுத்த கிருபை பாராட்டுவதாக. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கு இன்னார் என்று அறிவோம் சொன்ன வசனத்தின்படி இந்த கொள்ளை நோய் காலம் கடந்து போகும். நாங்கள் ஒரு விடுக சீக்கிரம் சபையாக சேர்ந்து ஒரு முகமும் தரிசித்து உண்மை நாமத்தை உயர்த்துவோம், நாமத்தை பாடுவோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இந்திய தேசம் முழுவதும், சென்னை பட்டணம் முழுவதுமாக உலகங்கள் எல்லா நாடுகளும் எங்கெல்லாம் அந்த கொள்ளை நோய் ஆட்கொண்டு எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே வெளியே செல்வாயாக அதுக்கு கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவர்களுக்கு விரைவில் சுகம் பெற்று தனியாக வீடுக்கு திரும்ப கிருபை செய்வீராக. யார் யாரெல்லாம் செல்ஃப் குவாரண்டைன்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் மன உளைச்சலுக்குள் சென்று விடாதபடி ஆண்டவரை ஒரு திடகாத்திரமா அவங்களுக்கு தைரியமும் கொடுத்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அதை விட்டு வெளியே வந்து நார்மல் வாழ்க்கை வாழ நிற்கிற பாராட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. பொருளாதார நிலைமையை இயேசு நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அந்த பொருளாதார வீழ்ச்சி வராத வண்ணம் எதிர்கால பொருளாதார நிலை உயரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வித விலைவாசி உயர்வு இயேசு நாமத்திலே கீழே வருவாயாக என்று கட்டளை கொடுக்கிறோம். Let there be plenty available in the market, Lord. மளிகை சாமான்களும் காய்கறிகளும் ஏராளமாக விளைச்சலை உண்டு பண்ணுவதாக நாங்கள் சொல்லுகிறோம். அது மார்க்கெட் தாராளமாக ஏராளமாக கிடைக்க கிருபை செய்வீராக. Let there be more supply in the market of Father God, so that the demand will be reduced. The price will come down in Jesus' name, Father God. ஆண்டவரே, மறுபடியுமாக அந்த தொழில் வேலை செய்யறவங்க, கட்டிட வேலை செய்யறவங்க, டெய்லி வேஜஸ் லேபர்ஸ் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கைக்கு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப நீ கிருபை பாராட்டுவீராக. என் தேவனாய கர்த்தர் நீ செய்ய வல்லவர். அதற்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்று நாளை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்க மறுபடியுமாக கைகளை உயர்த்தி உடைய பரிசுத்த திருநாமத்தை நாங்கள் போற்றி புகழ்ந்து வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம். நீரே மகிமைப்படும். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தேவையெல்லாம் சந்திக்கப்படுவராக. யெகோவா ஈராக வெளிப்படுவீராக, யெகோவா ரஃபேக்காக வெளிப்படுவீராக, யெகோவா ஷாலமாக வெளிப்படுவீராக. அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். துதி, கன, மகிமை, வல்லமை, மகத்துவம், மாட்சிமை அனைத்தும் ஒருவருக்கு சர்வசதாவாக எடுக்கிறோம். ரட்சகர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்ய சகல பணி ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய பிதாவாய் தேவனின் அன்பும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடும் என்னோடும் நம்ம அருணாதர் இயேசு கிறிஸ்து வரையில் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Glory. ஆமென்.